தமிழ் சினிமாவில் தற்பொழுது உள்ள காலகட்டங்களில் ஹீரோ சம்பந்தப்பட்ட சினிமா கதாபாத்திரங்களையும் தாண்டி ஹீரோயின் சப்ஜெக்ட் படங்களுக்கும் அதிக அளவில் ரசிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். இருப்பினும் ஹீரோ கதாபாத்திரங்களை அடிப்படையாக கொண்டு வெளியாகும் படங்களுக்கு மட்டும் அதிக அளவில் வசூல் பெறும் என்ற நம்பிக்கையை உடைத்திருக்கிறது தற்பொழுது வெளியான மலையாள திரைப்படமான லோகா. பொதுவாக தென்னிந்திய சினிமாவில் நயன்தாரா, அனுஷ்கா அவர்களை தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் மட்டுமே பொதுவாக ஹீரோயின்களை மையமாக வைத்து எடுக்கப்படும் திரைப்படங்களுக்கு மட்டுமே அதிகளவு முக்கியம் கொடுத்து வந்தனர். தயாரிப்பாளர்களும் இந்த நாயகிகளை மட்டும் இது போன்ற கதாபாத்திரங்களை வைத்து படம் எடுக்க முன்வந்தனர். இவர்களுடைய படங்களில் ஹீரோக்கள் இல்லாமலும் படம் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தன. இந்த சமயத்தில் பல ஆண்டுகளாக செதுக்கி உருவாக்கிய இந்த வழியை வந்த ஒரு சில வருடங்களிலேயே தட்டி தூக்கியுள்ளார் கல்யாணி பிரியதர்ஷன். ஸ்டார் நடிகர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கும் நடிகைகளாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, அனுஷ்கா, கீர்த்தி சுரேஷ் உள்ளனர். ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து வந்த இவர்கள் சமீப காலமாகவே லீட் ரோல்களில் மட்டும் அதிகம் ஆர்வம் காட்டி வந்தனர். அதன்படி நயன்தாராவின் அறம், கோலமாவு கோகிலா, மூக்குத்தியம்மன் ஆகிய படங்கள் வசூலில் அமோக வெற்றி பெற்றது. அதே போல அனுஷ்கா மற்றும் கீர்த்தி சுரேஷும் இதே போன்று தங்களது பாணியில் பல்வேறு படங்களில் நடித்து வந்தனர். இருப்பினும் இவர்களது யாருடைய படங்களும் 100 கோடி அளவிற்கு வசூல் பெறவில்லை. இது ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் வருத்தமாகவே இருந்தது. ஆனால் தற்பொழுது ஸ்டார் நடிகைகளை பின்னுக்கு தள்ளி கல்யாணி பிரியதர்ஷன் புதிய சாதனை படைத்துள்ளார். அந்த வரிசையில் இந்த நடிகைகள் நடித்து வெளியான திரைப்படங்களில் அதிகளவு வெற்றி பெற்ற படங்கள் 5வது இடத்தில் இருப்பது பாகுமதி. 2018 அனுஷ்கா நடிப்பில் வெளியான இந்த படம் 64 கோடி ரூபாயை வசூல் செய்தது. அதற்கு பின்பு அருந்ததி என்ற படம் 2009 வெளியாகி அதிலும் 68.5 கோடி ரூபாய் வசூல் செய்தது. பின்பு அனுஷ்காவின் ருத்ரமா தேவி 2015 வெளியாகி 82 கோடியை வசூல் செய்தது. அதன் பின்பு மகாநதி படம் 2018 கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியாகி 84 கோடியை வசூல் செய்தது. இந்த படங்கள் அனைத்தும் 100 கோடியை தழுவும் என்று தயாரிப்பாளர்கள் எண்ணியிருந்த நிலையில் இவை யாவும் அந்த வசூல் சாதனையை நெருங்கவில்லை. இருப்பினும் லோகா சாப்டர் 1 சந்திரா என்ற படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் தற்பொழுது மலையாளத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த படம் இந்திய ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. இந்த படம் 6 நாட்களில் 93 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்தது. மேலும் தற்பொழுது இந்த படம் 101 கோடியை வசூல் செய்து கடந்து மேலும் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.